காவல் காத்து கொண்டிருக்கும் முக்தி பெற்ற நந்தி ஈஸ்வரனை வரவழைத்த என்னையா நந்தி இந்த குழந்தைகளை வடக்கு கோட்டை வாசலிலே அழகு சந்தன மகாமணின்னு ஒருத்தர் இருக்காரு. சரி சாமி, விட்ட கொண்டு ஒப்படைச்சிரும்மா. அப்படியே செய்கிறேன் சார். அழகு சந்தன மகாமணி அந்த குழந்தைகளை வளர்க்கும் போது ஆமையா எப்படி வளர்க்காரு தெரியுமா? சொல்லையா. ஒரு வயது இரு வயது நிறைந்திருக்கால், புஷ்பவதியாக இருக்கால், மல்லிகை முல்லை போல் மொட்டா மலர்ந்து குத்த வச்சுட்டா. சரி, ஏ அக்காவாடி தங்கைவாடின்னு பத்ரகாளி கூப்பிட்டா. என்னக்கா, நம்ம இதுவரைக்கும் ஒரு ஆடவன் முகத்தை அப்படி ஏறிட்டு பார்த்ததில்லை. வெளியே போனா தானே பார்க்க முடியும், பார்க்கல. அப்படி இருக்கும் போது நம்மை வளர்த்து ஆளாக்கின அப்பன அழகு சந்தன மகாமுனி நமக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்க வளர்த்த கடமையை செய்வார்லக்கா. ஆகையினால நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்கக்கா. கல்யாணமே நமக்கு வேண்டாம். எப்படி அக்கா? கல்யாணம் இல்லாமலே கை குழந்தைகளை பெற்று பார்க்க வேண்டும். எப்படி அக்கா முடியும்? அழகு சந்தன மகாமணி வளர்த்த அப்பனை நோக்கி சரி தவம் இருந்தோ தவத்தின் மூலியமாக 7 பேர் 7 பொம்பளை பிள்ளைகளை பெற்று பார்க்கணும்னா சரி அழகு சந்தன மகாமணியை நோக்கி எவ்வாறு தவம் இருக்க போறாள் இந்த பத்திரகாளி? சொல்லையா.